தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நாம மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நாம முக்கியமா பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது ராசிநாதனோட பலம், சூரியனோட பலம். இது ரெண்டையும் தான் நாம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கண்டசனி இருக்கு, 10ல குரு இருக்கார் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரு சுமாரான அமைப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனா இந்த ராசிநாதன் மற்றும் சூரியனோட அமர்வு அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்குது. அதாவது 10ல் குரு அப்படின்னா பதவி மாற்றம், பதவியில நல்ல மாற்றம் வருமா கெட்ட மாற்றம் வருமா? சனி எங்க இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து அது நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கண்டச்சனி இருக்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறது இல்லை. அதே நேரத்துல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குருவோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கறதாலையும், ரெண்டு பேருமே நட்பு கிரகம் அப்படிங்கறதாலையும், உங்களோட ராசிநாதன் புதனோட இன்னொரு வீடான மிதன ராசியிலே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதாலையும் நீங்க தொழில் ரீதியா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். காலம் முச்சு கூட நம்ம இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சே நம்ம காலம் ஓடி போயிடும் போல இருக்கே அப்படிங்கிறவங்க கூட இப்ப சொந்தமா தொழில் தொடங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருவீங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் தொடங்குறதுல கொஞ்சம் பயம் உள்ள ஆட்கள். என்னடா பண்றது, நட்டங்கட்டம் வந்துட்டா நம்மளெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறத காப்பாத்திக்கிட்டு அப்படியே வெளியே தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும். ஆகா ஓஹோன்னு வாழணும்னு அவசியம் கிடையாது. எவனும் சீச்சின்னு சொல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும்னு ரொம்ப நிதானமா யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களை. அதனால ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. ஒரு முதல்ல போடணும் அப்படின்னா பயமா இருக்கும், என்னடா பண்றது, எது ஆசை இருக்கும், ஆனா இறங்க மாட்டீங்க அதுக்குள்ள யோசிச்சு. அப்படிப்பட்ட உங்களையே தொழிலதிபராக மாற்றக்கூடிய ஒரு மாசம். அது மாதிரி ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த தொழில துணிஞ்சு பல முடிவுகளை எடுப்பீங்க. 10 ரூபாவா இன்னொரு 10 ரூபா முதலீட இறக்கும், என்ன இப்படியே போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் ரீதியா நிறைய ரிஸ்க் எடுப்பீங்க இந்த மாசத்துல. இது உங்க இயல்பு கிடையாது. ஆனா இந்த இயல்பை தாண்டி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாசத்துல உங்களுக்கு பல வெற்றிகள் அப்படிங்கறத கொண்டு வந்து கொடுக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், பரவாயில்ல இறங்கணும் ஒரு விஷயத்துல, நல்லபடியா தான் இருக்கு, இனிமே எதா இருந்தாலும் இறங்கி பார்த்துடணும். உட்காந்து யோசிக்கிறத விட அதான் ஒரு ஆறு ஆழமா இருக்கு, வேகமா தண்ணி வருதுன்னு கரையிலே ஊந்தி இருந்தா கரையை கடக்க முடியாது. நமக்கு தான் நீச்சல் தெரியுமே, இறங்கி பார்த்துருவோம்டா அப்படின்னு இறங்கி பார்த்துடணும். அப்பதான் அதை கடக்க முடியும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே நேரத்துல விரயஸ்தானத்துல உங்களோட ராசிக்கு கேது செவ்வாய் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அதனால சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு வாடகை வீட்டுல இருப்போம், வேற வீடு பாக்குற மாதிரி ஆயிடும். திடீர்னு வீட்டு ஓனர் வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி நடக்குது, எனக்கு வீடு வேணும்பா அப்படிம்பாங்க. நம்ம வேற இடத்துல வீடு பாக்குற மாதிரி வரும். இப்போ ஒரு 6000 7000 5000 வாடகைக்கு இருக்கோம்னா போற இடத்துல 8000 கூட 10000 கொடுப்பாங்க. இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. என்னடா இது மாசம் ஆனா இது ஒரு 2000 கூடி போகுது, என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு செலவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் திடீர்னு வரும்.
அது மாதிரி சில முயற்சிகள் அப்படிங்கிறது நாம யோசிச்சு ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அதை இந்த மாசத்துல செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. 8ஆம் தேதி வரைக்கும் நீங்க பொறுத்து இருக்கணும். 8ஆம் தேதிக்கு மேல கடகராசிக்கு புதன் வரார். கடகராசி அப்படிங்கிறது என்ன, லாப வீடு உங்களோட ராசிக்கு. அங்க ராசிநாதன் வர, ராசிக்கும் அதிபதி 10ஆம் இடத்திற்கும் அதிபதி, லாப வீட்டுக்கு வர்ற நேரம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நேரம். இப்பதான் தொழில் ரொம்ப சூடு பிடிக்கும். லாபத்தை நீங்க தேடி தேடி வர வைப்பீங்க. பொருளாதாரத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பு. ஒரு கடங்கண்ணிலாம் அடைக்கலாம். ஒரு 10,000 கடன் இருக்கு, 50,000 கடன் இருக்கு, 1,00,000 கடன் இருக்குன்னாங்க. அதுல சிறுக ஒரு பகுதியை அடைச்சு வாழ்க்கையில கடன் வாங்குறதே பொழப்பா இருந்ததுடா, இப்பதான்டா கடனை திரும்ப கொடுக்கறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரும். அது மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ரெட்டிப்பு ஊதிய உயர்வு, ரெட்டிப்பு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களோட உழைப்பு புரிஞ்சிக்கப்படும். இவ்வளவு நாளா புரிஞ்சிக்கப்படாத உங்களோட உழைப்பு இப்ப அம்பலம் மேறும். அது மாதிரி அலுவலகத்துல முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க ஒரு பெரிய அருமருந்தா இருப்பீங்க. ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒண்ணு காணும், இல்ல ஒரு பெரிய வேலையை முடிக்கணும், யாரா முடிக்கிறது அப்படின்னு திணறிட்டு இருக்குள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி உங்க பேரை தூக்கி அப்படி உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைப்பீங்க. அந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த சக ஊழியர்கள், மேலதிகாரிகள் வேற இடத்துக்கு மாற்றப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமா இருக்கு. அது மாதிரி சில பேருக்கு வெளியூர் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னடா இது சொந்த ஊரை விட்டு புள்ள ஊட்டி எல்லாம் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கு, வெளியூருக்கு டிரான்ஸ்பர் போட்டாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா போற இடத்துல நல்ல பணியாளர்கள், சக ஊழியர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோட, ப்ரமோஷனோட உங்களுக்கு டிரான்ஸ்பர் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. இதையெல்லாம் குருராஜ யோகம் அப்படிங்கிறது கொடுக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட சூரியன் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த குருராஜ யோகம் இந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர் பதவி உயர்வோட கிடைக்கும். பரவாயில்ல, ஏதோ இங்க ஒரு 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், குடும்ப செலவுக்கு தான் சரியா இருந்தது, இப்ப 40 ரூபாயா கிடைக்குது, போ வரவாயில்ல விடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணப்படுறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்துல நல்லது. அது மாதிரி பணிச்சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். அது நீங்க சுமையா எடுத்துக்க வேண்டியதில்லை. என்னடா எல்லா வேலையும் கொண்டாந்து நம்ம தலையிலே கட்டுறாங்க, எவ்வளவு பேர் வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்காங்க, நம்மகிட்டே வேலை விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துச்சுன்னா அதை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களோட திறமை புரிஞ்சிக்கப்பட்டு உங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம், நம்பலாம் உங்களை அப்படிங்கிறதுக்கு உண்டான நம்பிக்கையின் பேர்ல தான் அந்த பணிகள் ஒப்படைக்கப்படுது. அப்படிங்கறதால அதை நீங்க சரியா பயன்படுத்திங்க. அதே மாதிரி இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு சுக்கிரன் 8ஆவது இடத்துல இருக்கார். அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கார். கரெக்டா பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்துல 15 நாளைக்கு இருக்கார். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சூழல் அப்படிங்கிறது சாதகமா இருக்காது. எந்நேரமும் நீங்க தொடர்பு எல்லைக்குள்ளேயே இருக்கணும். முக்கியமான அழைப்பு, முக்கியமான வாய்ப்பு உங்களுக்கு வரும்போது உங்க போனை ஆஃப் பண்ண போட்டிருக்கலாம், இல்ல உங்களை தொடர்பு கொள்ள முடியாம போயிடலாம். அதனால ஒப்பந்தங்கள் கைமீறி போகலாம், கையை விட்டு போகலாம். அதனால எப்பவும் குடும்பமான வரைக்கும் இந்த மாசத்துல போனை ஆஃப் பண்ணாதீங்க. 15ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். 9ஆம் இடத்துக்கு அவர் போறார். அப்படிங்கிறப்ப உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செய்யறவங்களுக்கும் சரி, இதுவும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு தான் இதை நாம சொல்லணும். நிறைய விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்குவீங்க. ஒரு பவுன் வாங்குறேன், செயின் வாங்குறேன், மோதிரம் வாங்குறேன்னா அந்த அளவுக்கு வருமானம் இருந்தா தான் வாங்க முடியும். அப்ப வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாசம் தான். அதெல்லாம் எதுவும் குற்றம் குறை அப்படிங்கறதெல்லாம் இல்லை. அதோட உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்துல சிம்ம ராசியில செவ்வாய் இருக்காருங்கிறதால நிலப்புலம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல், ஜாமீன், ஜவாப்தாரி எதுவும் இந்த காலகட்டத்துல வேண்டாம். அது மாதிரி மீனராசியில இருக்கிற சனியவும் செவ்வாய் பாக்குறாரு, கும்பராசியில இருக்கிற ராகுவையும் செவ்வாய் பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப கூடுமான வரைக்கும் கூட்டு தொழில விட்டு கொடுத்து போங்க. புதுசா யாரும் தொழில கூட்டாளிகளை சேர்க்க வேண்டாம். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் எதிரிகள் அப்படிங்கிறவங்க தானா உருவாகுவாங்க. அதனால கூடுமான வரைக்கும் எதிரிகளை வளர்த்துக்காம இருக்கிறது நல்லது. நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போறதுல கெட்டு போறது கிடையாது. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதா வரலாறே கிடையாது. எல்லா இடத்துலயும் கோவப்பட்டுக்கிட்டு முன்னாடி நிக்கிறத விட விட்டு கொடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் நல்லது. சனிக்கிழமையில காலையில விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு, அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு, மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள் விளக்கு போடுங்க. இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசமா இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.